ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓவர் வாலெட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஓவர் வாலெட் யூஸ் பண்ணிங்களே இதுக்கு முன்னாடி. ஸோ அவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்குங்க, மற்ற புது யூஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த ஆப்போட புது லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போஸ்ட் கீழே. ஸோ அதை பார்த்து வந்து உங்கள் ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸும் ஷோ ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா உங்கள் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்துடும். சப்போஸ் வரலன்னா கொஞ்சம் டிலே ஆகும் வரதுக்கு. அது வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்குங்க கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 500 டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நெட் டோக்கன் தான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து மேலே நெக்ஸ்ட் கிராண்டின் போட்டு இதில் கிளைம்னு இருக்கும். இதில் டெய்லி உள்ளே போய்ட்டு ஒரு 10 டோக்கன் வந்து கிளைம் பண்ணுறது போல் இருக்கும். ஸோ வந்து கிளைம் கொடுத்தா அது வந்து ரிசீவ் ஆகிறது ஒரு 5 10 மினிட்ஸ் கூட ஆகும். ஸோ இப்போதைக்கு புது அப்டேட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஸாக தருவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து ஏர்ட்ராப் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் நெட் பீரியட் வந்து போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏர்ட்ராப்புக்கும் எலிஜிபிள் ஆவீங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிரான்சாக்ஷன் பொறுத்து கொஞ்சம் அதிகமான ஏர்ட்ராப்புக்கும் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. அதனால் வந்து டெய்லி வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது போல இருக்கும். 1லேருந்து 5 டிரான்சாக்ஷனுக்குள்ளே எப்படியும் வந்து ஒரு 10 செகண்ட் இல்லை மேக்ஸிமம் 1 மினிட் வச்சுக்கிங்களா, அவ்வளோதான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது போல இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஸ்டாக்கிங் இருக்குது பாருங்க, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்டாக் இருக்கும். பாம் ஸ்டாக்குன்னு இருக்கும், ஹோம் ஸ்டாக்குன்னு இருக்கும். இது வந்து ஹோம் ஸ்டாக் வந்து பண்ண முடியாது, அதை விட்டுருங்க. இந்த பாம் ஸ்டாக் அந்த பட்டனை ஸ்டேக்குன்னு இருக்குது, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது ஷோ ஆகும். இது எல்லாமே டெஸ்ட் நெட் டோக்கன் தான் கைஸ், வேல்யூ 0 தான். ஸோ மெயின் நெட் வந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பாயிண்ட்ஸ் தகுதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் ஒரிஜினல் டோக்கன் தருவாங்க. அதை தான் நம்ம வந்து செல் பண்ணி 500 வித்ரா பண்ண முடியும். இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து அவைலபிளாக வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 520 டோக்கன் இருக்குன்னா ஒரு 500 டோக்கனை வந்து ஸ்டாக் போடுங்க, இல்லை ஒரு 510 டோக்கனை வந்து ஸ்டாக் போடுங்க. இப்போ என்கிட்ட 540 ஆல்மோஸ்ட் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா 520 என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கார்டிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்லைட் டு கன்ஃபார்ம் இருக்கு இல்லையா? அந்த ஸ்லைடை வந்து டச் பண்ணி இழுத்து போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ரைட் சைடு ஸ்வைப் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ ஸ்டாக் பண்ணிட்டேன். ஸோ இதே போல் சுற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 10 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஸ்டாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாக்கிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து 520 ஸ்டாக் பண்ணிட்டேன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறது போல் காமிக்கும். ஜஸ்ட்டு கிளைம் பண்ண வேணாம். ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு 5 டோக்கனோ 10 டோக்கனோ அந்த பிறகு கிளைம் பண்ணி திரும்ப வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதே அப்புறம் ஸ்டாக் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறீங்கன்னா அசெட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள்கிட்ட வந்து அவைலபிள் பேலன்ஸ் ஒரு 10 டோக்கன் இருக்கும். ஓகேங்களா? என்கிட்ட வந்து 20 டோக்கன் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இடத்துல வந்து அட்ரஸ் வந்து போட சொல்லும். இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் போஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஜஸ்ட் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த போஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். டச் பண்ணாலே காப்பி ஆகிடும். அது காப்பி பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து டெலகிராம்லேயோ சேவ்டு மெசேஜ் செக்ஷன் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க. டெய்லி வந்து இந்த அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணுறது போலக்கும் டோக்கன்ஸு. இப்போதைக்கு டோக்கனோட வேல்யூலாம் 0 தான் கைஸ், அதனால் தாராளமாக சென்ட் பண்ணலாம். இந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து டோக்கன் எவ்வளோ சென்ட் பண்ண போகுதுன்னு சொல்லி கேட்குது. நீங்கள் வந்து 0.1 டோக்கனும் சென்ட் பண்ணலாம், 0.2 டோக்கனும் சென்ட் பண்ணலாம், ஏன் 1 டோக்கன் கூட சென்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து ஒரு டோக்கன் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நான் சென்ட் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடும். இப்போ வந்து 19 18 மாறிடுச்சா? இதுதான் கைஸ் கான்செப்ட்டு. இதே போல் டெய்லியுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளே வந்துட்டு இந்த 10 டோக்கன் வந்து கிளைம் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து இப்போ ஒரு டைம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்க இல்லையா? சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே போல் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கிங்களேன். ஸோ எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்களோ ஸோ மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் வந்து கிடைக்க பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 5 ட்ரான்சாக்ஷனுக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க. திரும்பவும் சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி திரும்பவும் அதே அட்ரஸ் கூட நீங்கள் அனுப்பிக்கலாம். இதான் கைஸ் கான்செப்ட். இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் மட்டும் டெய்லியும் பண்ணிகிட்டே வாங்க. லிஸ்டிங் கம்மிங் சூன். ஸோ லிஸ்டிங் வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? டெலகிராம் சேனல் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க, அப்போ தான் அப்டேட்ஸ்லாம் தெரியும்.